ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது உருளைக்கிழங்கு வறுவல்னால் சொல்லவே வேணாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மஞ்சூரியன் போலேயே இருக்கக்கூடிய ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அதில் உருளைக்கிழங்குல அந்த 2 பக்கமும் இருக்க ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நீல வாக்கில் நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையை தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் இல்லாமல் இது போல் தொடச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த மாவு போட்டு கலந்த உடனே எடுத்து பொரிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா ரொம்ப ஈரப்பதம் அதிகமாயிரும். அதனால் உடனே பொரிச்சு எடுத்துடணும். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுப்பாலாம் பொரிக்க தேவையில்லை. அந்த கலர் மாறாத அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இதே போல் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 பூண்டு, அதை வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய், இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1/4 ஸ்பூன், இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிலருக்கு காரம் பிடிக்கும், சிலருக்கு காரம் பிடிக்காது இல்லையா, அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்நாக் டைமுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் சாஸ்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயுமே உருளைக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த மாதிரி நம்ம குடமிளகாய், வெங்காயம்லாம் போட்டு மஞ்சூரியன் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்காக இருந்தாலும் சரி, அதே போல் நம்ம சைடிஷாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் உருளைக்கிழங்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.